Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். ராட்டடாத ஷமௌதன ரிபௌதலரே ஷேகேட்டி ரிமா. Hallelujah, 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 hallelujah. Rima mamalara shantana retele rihalara baudana. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீர் ஒருவரே துதிகளில் புரியப்படுகிறவர், துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர் அல்லவா நீங்க. துதிகளில் பயப்படத்தக்க தெய்வம் நீங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்விலே யெகோவா ரூவாவா இருக்கிறீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா மெக்காதிஸ், யெகோவா எல் எலியோன், யெகோவா ஈரே. எல்லா சூழ்நிலைகளும் எங்கள் மத்தியிலே தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் எல்லாவற்றையும் கண்காணிக்கிற தெய்வமாய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீ நல்லவர், 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 நல்லவர் சுவாமி. ராட்டடா ஷபௌதன ரிஹத்தல ரேஷேகே நீரிமா ராமா லாரா டாலா ரதயாந்தன ரமௌதன ரஜல ரதன ரிமா மாமா லாரா ஷதல ரபௌதன ரிஹாலரா. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Oh hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. விசேஷித்த விதமான இந்த 21 நாட்கள் தொடர் ஜெபத்திற்காக, இந்த குழந்தை பாக்கியத்திற்காக, சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. விசேஷமா இந்த முதல் ஆயத்த நாளை கர்த்தர் நாங்கள் வந்து சரியான நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் அமரும்படியாய் நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த லைவ் மூலமாக தேசமெங்கும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ஆண்டவரே இந்த ஜெபம் ஆசீர்வாதமாய் இருக்க கடவுது சுவாமி. தேவனே நீர் பெரியவர், 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 பெரியவர். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் ஒருவராய் சாவாமையும் உள்ளவருமாக எங்கள் அன்பு தெய்வத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர் ஐயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஓ ராமா ஷாக்கச்சலரதி ஆந்தனா. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு எங்களை கரங்களில் தாங்கிக் கொண்டு போவதற்கு உம்முடைய தூதர்களுக்கு நீங்கள் கட்டளை இடுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தேவனே நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர் ராஜா, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ராகா பாபால ரஷந்தனா ரிமௌதனா ரேச்சை லேரே தினேரி பஹால ரகாத ஷபதியந்தனா ராமா மலர சந்திர ஹலரது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நல்லவர். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் சுவாமி. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ ராமமலர சந்தன ரிமௌதனா ரேகேச்சேலே ரேதினி ஹத்ர ஷபௌதனி யாந்தனா. கர்த்தர் பெரியவர். அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படவராய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதற்கு இப்பொழுது இந்த வேளை நீர் இறங்கி வந்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே இந்த லைவ் வீடியோ மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அமர்ந்திருப்பதாக இயேசுவின் நாமத்திலே, அமர்ந்திருப்பதாக இயேசுவின் நாமத்திலே. கர்த்தருடைய வல்லமை, 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 வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அப்போஸ்தலர்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவரே அக்கினிமயமான நாவுகள் புரிந்து வந்து அவர்கள் மேல் அமர்ந்து அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் அல்லவா. இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிறதை போல இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய கரம் இறங்கி அமரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது வல்லமை ராட்டாடா ஷபதனரியாந்தனா ரேகிதிலி பல்ல ஹர ஷபௌதியாதனரா. இயேசுவின் நாமத்தினால வல்லமை
வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை ராஜா. ஓ ராமா பாலர சந்திரனா ரேகே டேலேரிமே ஹத்ர ஷபௌதன ரியாந்தன ரபல ரதல ரதனா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ ராபா பாபா பாலர சந்திரனா ஹalleluya hallelujah. கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ராபா மலர சந்தன ரேட்டிலிரி மஹாலர பௌதனா. ஓ சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக என்று சொன்னது போல இன்றைக்கு இந்த லைவ்ல இணைந்திருக்கிற என்னோட உலகம் எங்கிலும் இணைந்திருக்கிற இணைய போகிற பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன் தகப்பனே. அவர்கள் யூதாவின் குமாரத்திகளை போல எப்போதும் களி கூறும்படியாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஓ ராஷபலரதி அந்த தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே என்றென்றைக்கும் சதா காலங்களும் நிலைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களை மரண பரியந்தம் நடத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே தகப்பனே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. தேவனே நீர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராபா பாலர சந்தன ரேகேலேரி மீனா ரிபௌதலர சந்தன ரிபௌதலர ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Jesus இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அன்பு தெய்வம் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. வல்லமையாய் மகிமையாய் பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஓ எங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிற கர்த்தர் நீர் அதை ஆண்டவரே நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஓ ராபா பாபாலர சந்தன ரிமௌதன. ஆண்டவரே நீர் உமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தேவனே நீர் பெரியவர், 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 பெரியவர் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நீ நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord Jesus. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய மகிமை எங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. நீர் மகா உன்னதமானவராய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகல ஜனங்களும் ஆண்டவரே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறவர்களாக ஆண்டவரே உன்னதமான கர்த்தராகிய நீர் பயங்கரமானவரும் பூமியின் மீது இங்கு மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே பெரியவர், ஒருவரே பெரியவர். ஆண்டவரே உமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை எங்களுக்கு சுதந்திரமாக நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலே ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு இந்த ஆண்டவரே ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற எங்களுக்கும் கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி அது ஆசீர்வாடுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தருடைய சத்தம் காதை அனந்தரத்தை அதிர பண்ணுகிறது போல, அது பெண் ஆண்குட்டிகளை ஈன பண்ணுகிறது போல தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியிலே ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே பூமியின் ராஜாக்களை காட்டிலும் இந்த பூமியில இருக்கிறவர்களை காட்டிலும்
சொல்லுகிறோம், எங்கள் தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற கர்த்தர் நீர் பெரியவர். ஹல்லேலூயா. ராமமலர சந்தனரி மௌதனா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, எமக்கு நன்றி ராஜா. துன்பப்பட்டவர்கள் வெட்கத்தோடு திரும்ப விடாமல் இருக்கத்தக்கதாக சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்தருளும் தகப்பனே, எமக்கு நன்றி ராஜா. தேவனே எமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, மனுஷன் எதுவரைக்கும் எங்களை நிந்திப்பான். ஆண்டவரே, பகைவன் எப்பொழுதும் உமது நாமத்தை எங்கள் மூலமாக தூஷித்துக் கொண்டே இருக்கிறான் தகப்பனே. உமது வலதுகரத்தை நீட்டி கர்த்தர் எங்களுக்காக நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதாவிலே தேவன் அறியப்பட்டவராக இருக்கிறார். இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது என்று வசனம் சொல்லுகிறது போல தகப்பனே, சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது என்று சொல்லுகிற தகப்பனே. ஆண்டவரே, மகத்துவம் உள்ளவரே, ஆண்டவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கலும் நீர் பிரகாசம் உள்ளவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. யாக்கோபின் தேவனே, நீர் ஒருவரே பயங்கரமானவர். ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்கிற கர்த்தர் நீர் அல்லவா. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். நீர் ஆசீர்வதித்து வல்லமையாய் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. தேவனே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராமா மாலா ரஷதலர ஹதமது யாந்தன ரேகிலே ரிமௌதலர ஷவதன யாந்தன ரபௌதன ராமா மாலா ரதலர ஷந்தன ரகதலர யாந்தன. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மகிமையின் தேவனே, நீ நல்லவர். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்னீரே தகப்பனே. இன்றைக்கு இந்த ஆராதனை வேளை உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை எங்கள் மீது இறங்குகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் எங்கள் மீது அமர்ந்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஓ ராமா பாலர சந்தனா ரீதலர மௌதன ரியாந்தன ரகலர பௌதன ரந்தன ரீட்ரிலே ரேஷிரி நெறி மலர பௌலரதன. நன்றி ராஜா, நீ நல்லவர். நன்றி இயேசுவே, நீ நல்லவர், 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 நல்லவர் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதாம் என்று சொல்லியிருக்கிறது போல தகப்பனே. எங்களுடைய பிரயாசங்கள், எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள் வீணாய் போய்விடாதபடிக்கு கர்த்தர் நீரே எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீர் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. விசேஷித்த விதமாய் ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ராபா லாரா ஷதன ரேதே ரிமா ரெக்கச்சல ரபௌதனா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்களே. ஓ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்னீங்களே. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காக, நீர் எங்களை அபிஷேகித்து நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, ரிபாமலர சந்தன ரமதலர பௌதன. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறதற்காக நன்றி ராஜா. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற வழி போக்குகள் அதிகமாய் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாக அநேகருடைய கண்கள் எங்களுக்கு தயவு உண்டாகி கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஓ ராஷபலரதி ஆந்தனா. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருக்கிறது ராஜா. உம்மிடத்துல கிருபையும் உம்மிடத்துல திரளான மீட்பும் இருக்கிறது தகப்பனே. நீர் எங்களை மீட்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஓ ராமா பலர சந்தனா ரேச்சேலே ரேமா ஹலர பௌதனா. நன்றி ராஜா. இயேசுவே, ரிபாபா பலர சந்தனா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you Jesus. Hallelujah. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. Hallelujah, 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 hallelujah. ஓ
ராபா பலர சந்தனா. Thank you Jesus. Hallelujah. தகப்பனே, இந்த விசேஷமான இந்த சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்தை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் பலப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஓ ரஷபலரதியந்தனா. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள் என்று சொன்ன அந்த சங்கீதம் 134:1 இன்றைக்கு உம்முடைய ஊழியக்காரனாய் நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக அநேக ஜனங்களை ஒன்று சேர்க்கும்படியாக ஆண்டவரே இந்த லைவ் செஷனை சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர், கர்த்தர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று சங்கீதத்தில் சொல்லுகிறது போல என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எல்லாரை காட்டிலும் ஆண்டவரே நீர் பெரியவராய் இருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. ஓ கால்கள் யாவும் முழங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லத்தக்கதாக எல்லா நாமத்திற்கும் மேலாக மேலான நாமத்தை எங்கள் இயேசுவே நீர் வைத்திருக்கிறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. அந்த அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறதுல ஆண்டவரே எங்களுக்கு மிகப்பெரிய மகிமை இருக்கிறது தகப்பனே. தேவ தூதர்களும் சற்று சிறியவனாய் படைத்திருந்தாலும் கூட மகிமையிலே நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்திருக்கிறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஆலயமாய் எங்களுடைய சரீரம் இருக்கிறதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஓ ராபா ஷபலரதன ரிமாந்தன ரேகெடேலே, ஓ ரத்தலர பௌதன ரியாந்தன ரஷபலர பதியாந்தன. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஓ ராபா பலர சந்தனா. தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. தேவனே, உம்முடைய ஆரம்பத்தில் ஆதியிலே கர்த்தர் நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அதை சரியான காலங்களிலே ஏற்ற நேரத்திலே உண்டாக்கி அதற்கான இடத்தை நீர் கொடுத்து அந்த இடத்துல நீர் அதை ஸ்தாபித்து வைத்திருக்கிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் உண்டாக்கிற தெய்வம் விசேஷித்த விதமாய் இந்த மனுஷனை உம்முடைய கரங்களினாலே உருவாக்கி உம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. உமது கர்த்தின் கிரியைகள் எங்களை நெகிழ விடாமல் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. வல்லமையுள்ள தேவனுடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. Thank you Jesus. Rama malara shabaudana riya talaradene rakachala ramala rabaudana rashantana ramachala rababalaradana. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Rama mama mama malara shantana ridilirene ribaudana rashabadriyantana. Thank you Jesus. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல முதல் சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்திற்காக, முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களை இந்த ஜெபத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வழி நடத்துதலின்படி நீர் எங்களை நடத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை சகாயம் செய்து இந்த ஆராதனையிலே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியான வார்த்தைகளை கொடுத்து எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே சிறந்தவர், சகல துதி கன மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவர் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரரபலர சந்தன ரிமலர டெலிரே ரகதலர பஹுதன ரிஷிதலரமா. Thank you Jesus, thank you Jesus. Lord, we worship you Lord, we worship you Master, we worship you Lord. Thank you Jesus, thank you Jesus. You
the worthy to receive all the glory, all the honor, all the praises and everything, Lord. You are the only one person. You are the only one person to receive all the glory, Lord. You are the only person worthy, Lord. You are the worthy. You are the worth. ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரியவர். உம்முடைய கரங்களில் ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Jesus, praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தை பாக்கியத்திற்கான சிறப்பு ஆசீர்வாத ஜெப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்ந்து சுகித்திருங்கள். ஓகே, இந்த விசேஷமான ஜெபமானது பார்த்தீங்கன்னா அநேக தேவ பிள்ளைகள் அனுதினமும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா, ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த ஆராதனை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த ஆராதனையிலே இந்த 21 நாள் தொடர் ஜெபத்திலே அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, முதலாவது, இந்த முதல் நாளிலே இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஓகே, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46 52 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே பர்திமேயு என்கிற ஒரு பார்வையில்லாத மனுஷனை குறித்து நாம் பார்க்க முடியும். பாருங்க, அந்த மனுஷன் வழி அருகே எரிகோவிலிருந்து எரிகோவுக்கு வருகிற வழியிலே போகிற வழியிலே அவன் வழி அருகே அமர்ந்து அனுதினமும் பிச்சை கேட்கிற ஒரு மனுஷனாயிருந்தான். இந்த பிச்சையை கேட்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் யாராவது ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் அன்றைக்கு அவனுக்கு அற்புதம் நடக்கிற அந்த நாளிலே, அவன் தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக போகிற அந்த நாளிலே அவன் பெற்றுக்கொள்ளுகிற அற்புதத்தை குறித்து திட்ட நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான், விசுவாசம் உள்ளவனாயிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, நேற்றைய தினத்துல பிச்சைக்காரனுடைய விசுவாசம் என்கிறதான தலைப்பை குறித்து நாங்கள் அந்த சபையிலே தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. இந்த பர்திமேயு அவரை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த 46 52 வசனம் நாம் வாசித்து முடிப்பதற்குள்ளாக அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு 7 காரியங்களை அவரை குறித்து நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு நசரேயனாகி இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார் என்று ஜனங்கள் சொல்ல கேட்ட உடனே அவன் என்ன செய்கிறானா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தம் விடுகிறான். ஆனாலும் அங்கே இருந்து சிலர் என்ன பண்றாங்க, அமைதலாகிற என்று சொன்ன பொழுது கூட அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தத்தோடு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் நோட்டு கூப்பிடுகிறதை பார்க்க முடியும். அப்பொழுது ஆண்டவர் அவனை சீஷரிடத்தில் சொல்லி அவனை அழைத்து வரும்படியாக சொல்லுகிறார். அவன் வந்த பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். ஓகே, நீ போகலாம், அவன் விசுவாசம் ரசித்து அப்படின்னு சொன்ன உடனே அவன் வழியிலே போகும்போது அவன் பார்வையடைந்து வழியிலே அவரை பின்பற்றி சென்றான் என்று இந்த வசனம் அப்படி ஆகி முடிகிறது, இந்த சம்பவம் முடிகிறது. பாருங்க, இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்தது பாருங்க. ஐயா, மிஞ்சி போனா அவன் யாசகம் கேட்கிற, பிச்சை கேட்கிற ஒரு மனுஷன் அல்லவா. ஏதாவது பொண்ணோ பொருளோ அல்லது எதையாவது ஒன்றை கர்த்தர் நமக்கு கொடுக்கலாம், அல்லது ஜனங்கள் போகிற பொழுது கொடுத்து விட்டு போகலாம் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய இருதயத்திலே தேவனை குறித்து, அந்த இயேசுவை குறித்து அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, நான் கேட்கிற பொழுது அவர் எனக்கு மறுக்காமல் கொடுப்பார், நான் பெற்றுக்கொள்வேன், இன்றைக்கு இது எனக்கு அற்புதத்தின் நாள் என்பதை அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவன் விசுவாசித்திருந்தால் அவனுக்கு அதை
நடந்திருக்கும் பாருங்க. ஒரு 7 காரியத்தை குறித்து கடகடகடன்னு நம்ம அதுல பார்த்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அதை சொல்வதற்கான நேரம் இல்லை. அதனால முதலாவது அந்த பெற்றுக்கொள்வோம் என்கிறதான ஒரு காரியத்துக்கு முன்பதாக ஒரு விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மிக குறையுது. அதுதான் மிக புரியுது. இதுல ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 50வது வசனம். அவன் மேல் வஸ்திரத்தை எறிந்து எழுந்து நடந்து போனான். இதை எதை குறிக்கிறது? அவனுடைய அடையாளம். மேல் வஸ்திரம் என்பது அவனுடைய அடையாளம். அவன் குருடனாய் இருந்தான். அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கிறத வேதம் நமக்கு விரிவாக சொல்லவில்லை. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் கூட. ஆனால் அவன் மேல் வஸ்திரத்தை தரித்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே நமக்கு அந்த வார்த்தை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த மேல் வஸ்திரம், அந்த செயல் அவனது தீவிர விசுவாசத்தையும் பழைய வாழ்க்கையை முற்றிலுமாக உதறிவிட்டு இயேசுவை நோக்கி சொல்லும் உறுதியும் அந்த இடத்துல நம்ம அந்த வசனத்திலே பார்க்க முடியும் பாருங்க. சோ அந்த மேல் வஸ்திரம் எதை குறிக்கிறது? அவன் பிச்சைக்காரன், குருடன் என்கிற அடையாளத்தை தூர தூக்கி எறிந்து விடுகிறது. அவனுடைய கடந்த காலத்தை அவன் மறந்துவிட்டு எனக்கு அற்புதத்தை கொடுக்கிற இயேசுவை நோக்கி ஆயத்தத்தோடு ஓடுகிறான் இல்லையா? அதே விசுவாசம், அதே ஆயத்தம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த 21 நாள் தொடர் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் பிள்ளை பாக்கியத்தை, புத்திர பாக்கியத்தை, கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள விரும்பினால் இன்றைக்கு இந்த முதலாவது நாளிலே நீங்கள் முழுமையாய் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து ஆயத்தமாக வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைய நாட்களிலே குழந்தை வேண்டும் என்கிற ஒரு காரியம் எங்கே பேசப்பட்டாலும், அல்லது அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிற ஒரு காரியம் நடந்தாலும் கூட அதிகமாய் பேசப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 127:3 நாம் இவ்விதமாய் வாசிக்கலாம் பாருங்க. உங்களுக்காய் அந்த வசனத்தை நான் வேதாகமத்திலிருந்து எடுத்து வாசிக்கிறேன். சங்கீதம் 127:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று இந்த என்னுடைய வேதாகமம், என் அருள் ஆதர இயேசு நமக்காக கொடுத்த இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. பிள்ளை என்பது நமக்கு கிடைக்கிற சுதந்திரம். ஐயா, அன்பு சகோதரியே, சகோதரனே, பிள்ளை செல்வம் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி என்பது அவராலே நமக்கு கிடைக்கிற ஒரு பலன் பாருங்க. அவராலே நமக்கு கிடைக்கிற ஒரு பலன். இந்த வசனத்தை குறித்து பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய முதலாவது நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கு கர்த்தர் நீர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடும் என்று நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 2வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே என்று. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. அன்பு தெய்வம் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை. வேதத்திலே 30,000க்கும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அது நம் மீது படித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு மாசமும் முதல் நாள் ஏன் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும், நடைபெற வேண்டும், இதை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஏனென்று சொன்னால் வேதாகமத்திலே வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, என்கிட்ட நிறைய டிரெஸ் இருக்கு, புது புது டிரெஸ்ஸா இருக்குது என்று நான் சொல்லிட்டா போதுமா? பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? இவன் ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றான், ஆனா போட மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நான் எடுத்து போட 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 நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கிறானே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும் இல்லையா? அதை போலத்தான் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள், சத்திய வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, இந்த வாக்குத்தத்தத்தை ஆக்டிவேட் பண்ணும்படியாக. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைய அது இருக்கிறது.
மியூட் மோட்ல இருக்குது. நம்ம டெய்லியும் பைபிள் வசனத்தை வாசிக்கிறோமா? அந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக நிறைவேறிக்கொண்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை, குறிப்பிட்ட ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்காக கொடுத்து, அதை இந்த மாதம் முழுவதிலும் நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறும், இந்த வாக்குத்தத்தத்தின்படி நான் செழித்திருப்பேன், நான் சிறந்திருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என்னுடைய பிரயாணங்கள் வாய்க்கப்பட்டிருக்கும், எனக்காக என்னை காப்பாற்றுவதற்கு என்னை சுற்றிலும் தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உறுதியை நாம் பெற்றுக் கொள்கிறோமே, அதுதான் கர்த்தருடைய வசனத்தை நாம் ஆக்டிவேட் செய்கிற விதம். வசனத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஐயா, இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வசனமும் எனக்கு சொந்தமானது, ஆனா இதை எடுத்து நான் பயன்படுத்த வேண்டும் அல்லவா? அதற்காக தான் நாம் ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த ஆராதனை என்று நடத்தி கொண்டிருக்கிறோம் பாருங்க. அதே போல பிள்ளை வாக்கியம் என்பது நமக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், இந்த கர்ப்பத்தின் கனி அவராலே வருகிற பலன் என்று வசனம் சொல்லுது இல்லையா? இந்த வார்த்தையின்படி நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த Facebook லைவ்ல என்னுடைய உலகம் எங்கிலும் இருக்கிற, இணைஞ்சிருக்கிற, இல்லை இணைய போகிற, இந்த வீடியோவை பார்க்க போகிற யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வசனத்தின்படி உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். இதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறீர்களா என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. அநேக விதமான மருத்துவங்களை டாக்டர்ஸ் பார்த்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, ஒன்னும் நடக்கல. நிறைய விதமான இயற்கை வைத்தியங்களை நம்ம ட்ரீட் பண்றோம், பட் nothing. There is no response. There is no use. I'm sure about that. நீங்கள் எங்கே சென்றாலும் ஒன்றும் நடக்க போகாது. ஆனால் மகா பரிசுத்தம் உள்ள அந்த அன்பு தெய்வம் அருள்நாதர் இயேசுவிடத்தில் நீங்கள் வந்திருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் இன்று இப்பொழுது அப்படியே மாறப்போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை குறித்த அறிக்கை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் நன்றாக இருக்கிறேன், நீர் என்னை நன்றாக வைத்திருக்கிறீர், நல்ல உடையை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல உறைவிடத்தை கொடுத்திருக்கிறீங்க, என்னை செழிப்பாக வைத்திருக்கிறீங்க, என்னுடைய வீட்டிலே நல்ல பொருளாதாரம் இருக்கிறது, என்னுடைய குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நல்ல கடமனை கொடுத்திருக்கீங்க, நல்ல மனைவியை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாச அறிக்கையை நீங்கள் செய்ய 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 அது உங்களுடைய வாழ்க்கையிலே அழித்துக் கொண்டே வரும். ஏன் என்று சொன்னால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது பாருங்க. நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா நிச்சயமாவே நீங்க நல்லா இருப்பீங்க. காரணம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் மரணத்தை எடுத்துக் கொள்ளுகிறவர்களானால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும், இல்லை நீ ஜீவனை எடுத்துக் கொள்ளுகிறவர்களானால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம், அவரால் கொடுக்கப்படுகிற கர்ப்பத்தின் கனியான பலன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருந்தால் இப்பொழுது தேவ சமூகத்திலே அமர்ந்து நீங்கள் ஆயத்தமாக கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அநேக காரியங்களை குறித்து நான் பேச முடியும், ஆனால் இன்றைய முதலாவது நாள் நீங்க எல்லாருமே ஆயத்தமாக உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாயிருக்கிறது. ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு வருஷம் முழுக்க நம்ம படிச்சு கடைசி வருஷத்துடைய கடைசியில பேர் நம்ம எக்ஸாம் எழுதுறோம்ல, அதை டைரக்டா எழுதிட்டு போகலாமே. ஆனுவல் எக்ஸாம், முன்னாண்டு பரீட்சைன்னு சொல்லி நம்ம எழுதுறோம். ஆனா அதை எழுதுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம காத்திருந்தோம். ஒரு வருஷம் காத்திருந்து குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, அதுக்கப்புறம் தேர்ட் டேர்ம், அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஆனுவல் இயர். இந்த 3 டேர்ம்ஸையும் நம்ம எழுதி அதில் பாஸ் பண்ணணும். அதற்கு அடுத்ததாகத்தான் நம்ம கடைசியா அந்த ஆனுவல் எக்ஸாம் எழுத முடியுது. பார்த்தீங்களா? எல்லாவற்றிற்கும் ஒரு ஆயத்தம் தேவை, எல்லாவற்றிற்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. இன்றைக்கு அந்த ஆயத்தம், அந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்குள் இருக்கிறதா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆயத்தமாக தொடங்கி இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களை எல்லா சகல விதமான கிருபைகளினாலும், அவருடைய ஐஸ்வரியத்தினாலும், ஆசீர்வாதத்தினாலும், அவருடைய சுதந்திரத்தாலும், அவருடைய பலனாலும் நிறைவாய் உங்களை அவர் நிரப்பி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஓகே, என்னெல்லாம் செய்யணும்? நான் எப்படி ஆயத்தமாகிறது? பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.
என்னுடைய வீட்டில, என்னுடைய சபையில, இந்த சமுதாயத்தில் நான் கேட்காத வார்த்தைகளே இல்லை. ஐயோ, கொடூரமாய் இருக்கிறது. எங்கேயோ புடிச்சு கட்டிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. என் பையனுக்கு எத்தனையோ நல்ல நல்ல பொண்ணுலாம் வந்துச்சு, இவ்வளவு கட்டி வச்சு என் வாழ்க்கையை, முரளியோட வாழ்க்கையை வீணாக்கிட்டனேன்னு சொல்லும் போது அந்த வார்த்தைகள் நம்மை குத்தி கொள்ளுகிறதா? அந்நாளை போல கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழணும்னு தோணுதா? இந்த ஊர் ஜனங்கள், சமுதாயம் பேசுகிற பேச்சை கேட்டு நம்முடைய இருதயம் ரண்டாய் கிழித்து ரத்தம் வெளிவருகிறதை போல உணர்கிறீர்களா? வேண்டாம். மனுஷன் பார்க்கிற விதம் பார்க்கிறது என்னுடைய கர்த்தர் அல்ல, அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். என் மகன், என் மகள் அவருடைய இருதயத்தில் என்ன வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிற கர்த்தர் அவர். வசனம் இதுமாய் சொல்றது பாருங்க. உபாகமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியையும் ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வேத வார்த்தையின்படி நமக்கு நிச்சயமாகவே இருக்குது. ஐயா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு உன்னுடைய தகப்பனையும் தாயையும் தேசத்தையும் எல்லாரையும் விட்டுட்டு நீ போன்னு சொன்னப்போ, ஆபிரகாமை பார்த்து சொன்னப்போ, ஆபிரகாம் கடந்து போனானே, அப்ப சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் கடற்மணத்தலையும் போலவும் உன் சந்ததி திரளாய் பெருகும்னு சொல்லி சொன்னாரே. இன்றைக்கு என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு என்னிடத்தில் தகுதி இல்லையா? இந்த ஊர் ஜனங்கள் பேசுகிறதை கேட்கிறதுக்கு என்னுடைய காதுகள் இல்லை, என்னுடைய சரீரத்திலே பலனில்லை, என்னுடைய இருதயம் சுக்குநூறாய் உடைந்திருக்கிறது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் இந்த ஜெபத்தின் மூலமாக பேசுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, வருகிற தொடர் 20 நாட்களும், இன்றைக்கு 1வது நாள், இன்னும் 20 நாள் நம்ம ஜெபம் இருக்கிறது. 20 நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானிக்க போகிறோம், விசுவாச அறிக்கைகளை சொல்ல போகிறோம். நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எனக்குள் கிரியை செய்யும், எனக்குள் கிரியை செய்யும். நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறேன். கர்ப்பத்தின் கனி அவரால் வரக்கூடிய பலன் அல்லவா? இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நிச்சயமாக எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் உண்டாகும், என்னுடைய சந்ததி நிச்சயம் அழுகி பெருகும். எனக்கு முன்பதாக என்னை ஏளனப்படுத்தி கேவலமாய் பேசினவர்களுக்கு முன்பதாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துக் கொண்டு நான் அவர்களை தூக்கி பிடித்து எல்லாருக்கும் முன்பதாக கம்பீரத்தோடு நடந்து போவேன் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த வேத வார்த்தையின்படி இன்றைக்கு அது நிறைவேறுகிறதற்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் அதை போல நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? எஸ், இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் ரெடியா இருந்தீங்கன்னா, if you are prepared for the birth child, நீங்கள் கர்த்தருடைய ஆண்டவரே, நான் அந்த எல்லா காரியத்துக்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன், நீங்க கொடுக்கிற அந்த கர்ப்பத்தின் கனிக்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஓகே, ஒரு விசுவாச அறிக்கையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிஞ்ச இந்த வீடியோக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்றேன், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் எடுக்கிறேன். நீங்க அதை பார்த்து நீங்கள் அதில் போட்டிருக்கிற அந்த விசுவாச அறிக்கைகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காக மறுபடியுமாய் அந்த விசுவாச அறிக்கையை இப்பொழுது நான் சொல்லுகிறேன் பாருங்க. எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனத்தை உருவாக்குவதற்கு ஆபிரகாமை அழைத்து ஈசாக்கு, யாக்கோபு 12 கோத்திரங்களை கொடுத்ததற்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன் என்று சொல்லி. கடந்து வந்துட்டான், 80 வயசு 90 வயசு வந்துருச்சு, பிள்ளை பிறக்கலையா. ஆனாலும் அந்த மனுஷன் விசுவாசத்தோடு ஆயத்தத்தோடு காத்திருந்தார். எதுக்காக? என் ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரியா, என்னை அழைத்தவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் வைப்பேன்னு சொல்லி, எனக்கு குழந்தை கிடைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த மனுஷன் காத்திருந்தார் இல்லையா? அதே போல நீங்கள் காத்திருக்க தயாரா இருக்கிறீங்களா என்று கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயமும் உங்களுடைய சரீரமும் தயாராக இருந்தால் நிச்சயம் இன்னும் ஒரு வருஷத்திற்குள்ளதாக இந்த வீடியோ
வீடியோவை பார்க்கிற அல்லது பார்க்க போகிற உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, மறுபடியும் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியையும் ஆசீர்வதிப்பார் என்று அந்த இடத்துல நமக்கு ரிமைண்டர் கொடுத்திருக்கிறாங்க, ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி நிச்சயம் உண்டு. ஓகே, அந்த விசுவாச அறிக்கை நீங்கள் தயாராகுங்க. 20 நாட்களும் தொடர்ந்து லைவ்ல வந்து கலந்து கொள்ளுங்கள். சரியாக இரவு 10 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த ஜெபம். 10 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு 20 நாளும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தியானித்து அதோடு மட்டும் விடாதபடிக்கு அந்த விசுவாச வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். தொடர்ந்து when you are repeating the word of God, it will work in you. It will work at your workplace or your family or your home, wherever you are repeating the word of God. நீங்கள் எங்கே எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது, அது வெறுமையாய் திரும்பி வருவதே இல்லை என்று இந்த கர்த்தருடைய வேதாகமம் சொல்லுகிறது. மறந்து விடாதீர்கள் எனக்கு அன்பானவர்களே. பாருங்க, அந்த விசுவாச அறிக்கையை சொல்லுகிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புதிதாக திருமணமாகி புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து மற்றவர்களை போல எதிர்பார்ப்போட காத்துதான் நம்மளும் இருந்தோம். ஆனால் ஏதோ சூழ்நிலைமை, ஏதோ ஒரு காரியம் நமக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். அதற்கு ஒரு காரணமும் இருக்கலாம். கலங்காதிருங்கள், மனம் விட்டு விடாதிருங்கள். அநேகர்களை பார்த்து ஒரு பிள்ளை பெற்றுக் கொடுப்பதற்கு உனக்கு தகுதி இல்லையா கேட்டிருக்கலாம். ஒரு ஆண் மகனுக்கு அது எவ்வளவு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும். எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பெண்ணுக்கு அது எவ்வளவு மனவழியை கொடுக்கும். இந்த சமுதாயத்திலும் குடும்பத்திலும் தன் வாழ வந்த அந்த மாமியார் வீட்டிலும் கூட அந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது அவருடைய மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும். அதை எல்லாம் சமாளித்து பொறுமையோடு காத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆயத்தப்படுங்கள். ஆண்டவரே, இந்த 21 நாள் தொடர் ஜெபத்தில் நான் கலந்து கொள்ள போகிறேன். நான் ஆயத்தமாக போகிறேன். இன்றைய தினம் என் அருள்நாதர் இயேசுவினுடைய கரம் என் மீது இருக்கிறதற்காக மக்கள் நன்றி சொல்கிறேன். நான் ஒரே காரியத்தை உங்களுக்கு சொல்ற மாதிரிங்க, இன்னைக்கு முதலாவது நாள். இன்னைக்கு இந்த லைவை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க நாளைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லுகிற அந்த விசுவாச அறிக்கைகளை, இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம், Deuteronomy chapter 7 and verse 13 இப்படியாய் சொல்லுகிறது பாருங்க. உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியையும், அதோடு பின் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு, கர்ப்பத்தின் கனியையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்க கர்ப்பத்தின் கனிக்காக நன்றி, அதை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இதை சொல்ற பின்பாக இந்த வார்த்தைகளை தியானித்து பிற்பாடு நான் உங்களுக்கு இப்ப வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவரே, மலடி என்ற பெயரை என் வாழ்க்கையில் இருந்து நீக்கி என்னை மகிழ்ச்சியான தாயாக அல்லது தந்தையாக மாற்றுவதற்கு உமக்கு நன்றி. இரண்டாவது, என் கர்ப்பத்தின் அடைப்புகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்பட்டது. பாத்தீங்களா? மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, மலடி என்ற பெயரை என் வாழ்க்கையில் இருந்து மாற்றி என்னை மகிழ்ச்சியான தாயாக அல்லது தந்தையாக மாற்றுவதற்கு நன்றி. என் கர்ப்பத்தின் அடைப்புகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்திலே நீக்கப்பட்டது. அந்த விசுவாச அறிக்கை உங்களுக்குள்ளாக உருவாக வேண்டும். ஆரோக்கியமான தெய்வீக ஞானமுள்ள பிள்ளையை தந்ததற்காக உமக்கு நன்றி. நாலாவது, என் நம்பிக்கை மனிதனை சார்ந்தது அல்ல, ஜீவனுள்ள தேவனை சார்ந்தது.
என் சந்ததி இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு நிலைத்திருக்கும். நான் கேட்டதற்கும் நினைத்ததற்கும் மேலாக எனக்கு செய்திருக்கிறீங்க. கூடிய விரைவில் என் பிள்ளைகளுடைய சத்தத்தை என் காதுகள் கேட்கும், நான் கேட்பேன் என்று சொல்லி அந்த விசுவாச வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையாக செய்து கொண்டுங்கள். இது எல்லாவற்றிற்கும் மூல காரணம் சங்கீதம் 127:3 பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் வரும் பலன் என்று. இன்றைக்கு இந்த விசுவாச அறிக்கையை நாளை முதலாவது தினமாக வைத்து நீங்கள் விசுவாச அறிக்கையை தொடர்ந்து சொல்லிக் கொள்ளும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 7:13 வசனத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நம்மை பெருக பண்ணி நம்முடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் என்பதை சொல்லி அதை தியானித்து இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் உங்களுக்காக அந்த விசுவாச அறிக்கையை நான் வாசிக்கிறேன். முடிஞ்சா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா, ஆண்டவரே, மலடி என்ற பெயரை என் வாழ்க்கையில் இருந்து மாற்றி என்னை மகிழ்ச்சியான தாயாக அல்லது தந்தையாக மாற்றுவதற்கு நன்றி. என் கர்ப்பத்தின் அடைப்புகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்பட்டது. ஆரோக்கியமான தெய்வீக ஞானமுள்ள பிள்ளையை தந்ததற்காக உமக்கு நன்றி. என் நம்பிக்கை மனிதனை சார்ந்ததல்ல, ஜீவனுள்ள தேவனை சார்ந்திருக்கிறது. என் சந்ததி இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு நிலைத்திருக்கும். நான் கேட்டதற்கும் நினைத்ததற்கும் மேலாக எனக்கு செய்திருக்கிறீர். கூடிய விரைவில் என் பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்பேன் அல்லது என் காதுகள் கேட்கும். என் தேவனே, உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாவில் தான் இருக்கிறது. எனக்கு பிள்ளை பிறக்கும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நிச்சயம் இயேசுவின் நாமத்தினாலே பிறக்கும். என்னுடைய வார்த்தையினால் அல்ல, உங்களுடைய சொந்த செயல்களினாலோ உங்களுடைய முயற்சினால் அல்ல, தேவ கிருபையினாலே அவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த கட்டளை, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் விதமாக அந்த வார்த்தை இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது உங்களுடைய வாயிலிருந்து அறிக்கையாக வெளியே வரும் பொழுது it will work. அது கிரியை செய்யும், அது கிரியை செய்யும், அது கிரியை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் மத்தியில் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டுக் கொண்டீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக மாறி 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 அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஓகே, உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். இது முதலாவது ஆயத்த நாளாக இருக்கிறது. நாளை தினத்திலிருந்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். அவரோடு நேரம் செலவிடுகிற போது அவருடைய நாம் தியானித்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவரை ஆராதிக்க போகிறோம். அதுக்கு நாம் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அந்த விசுவாச அறிக்கைகளை நாம் சொல்ல போகிறோம். அதை சொல்ல சொல்ல கர்த்தர் நம்முடைய வாழ்விலே மீதியாயிருக்கிற 20 நாளும் முடியும் போது நிச்சயம் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில உண்டாயிருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நீங்களே எனக்கு போன் பண்ணி சொல்வீங்க, பாஸ்டர், நான் இந்த மாதிரி ஜெபத்துல கலந்துக்கிட்டேன், கர்த்தர் எனக்கு கிரியை செய்திருக்கார், ஒரு பிள்ளை செல்வத்தை எனக்காக கொடுத்துக்கிறார், நான் பிரெக்னண்டா இருக்கேன் என்று நீங்கள் சொல்லும்படியான பெரிய காரியத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஜீசஸ் ஓகே, உங்களுக்காக நான் ஜீவித்து முடிக்கிறேன். இந்த முதலாவது ஆயத்த நாளிலே நான் சொன்னதை நினைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் தொடர்ந்து ஆயத்தமாக கொண்டிருங்கள். நாளை 2வது தினத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம், விசுவாச அறிக்கைகளை சொல்லிக் கொண்டே இருப்போம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஏறெடுக்கப்பட்ட 21 நாள் சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்தினுடைய முதலாவது நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. குதிரை 8 நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இந்த 21 நாட்களுடைய ஜெபத்தின் முடிவிலே நாங்கள் காணப்போகிற அற்புதத்திற்காக இந்த முதலாவது நாளிலே எங்களை நாங்கள் ஆயத்தமாக்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஐயா. விசேஷ விதமாக இந்த லைவ்ல என்னோடு இணைந்து வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். பிள்ளை செல்வம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்க அந்த
பாக்கியத்தை கொடுத்துள்ளுங்க ராஜா. என் நாமத்திலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை உங்களுக்கு தருவேன்னு சொன்னீங்களே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீங்கல்லப்பா. அந்த வசனத்தின்படியாக, சத்திய வசனத்தின்படியாக நாங்கள் கேட்கிறோம். இந்த முதலாவது ஆயத்த நாளிலே நாங்கள் தொடர்ந்து ஆயத்தமாக நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. மீறி இருக்கிற 20 நாட்களும் சரியாக கிறிஸ்துவின் மீது நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை நாங்கள் முழுமையாய் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து அந்த அற்புதத்தை நாங்கள் காணப்போகிறோம். வர்திமையை குறித்து நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதான் இருந்தது. அவன் தன்னுடைய புதிய வாழ்நாளுடைய ஆரம்பத்தை ஆரம்பிப்பதற்கு, தன்னுடைய பழைய அடையாளத்தை கலைந்து போடுவதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தது மட்டுமல்ல, தன்னுடைய மேல் விஸ்தத்தை கலட்டி எறிந்தான் என்பதை நாங்கள் அதில் பார்க்கிறோம் தகப்பனே. அந்த வேத வார்த்தையின்படியாக இன்றைக்கு இந்த ஆயத்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயத்தமாகும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. சகைவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. சகையோ அவன் குள்ளமான மனுஷன் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையும் எண்ணமும் அவனுக்குள் இருந்ததுனால எந்தவித ப்ரிப்பரேஷனும் இல்லை. ஆனா பார்க்கணுன்ற முடிவு இருந்ததுனால கிடுகிடுன்னு ஓடி போய் காட்டத்தி மரத்தின் மேல ஏறி பார்த்தான் இல்லையா? அதே போல இன்றைக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் நம்பிக்கை அற்று போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் விசுவாசிக்கிறது ஒன்றே ஒன்று, நான் மனுஷனை நம்பல, டாக்டர்ஸை நம்பல, ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் நான் நம்பல, என் அருள்நாதர் இயேசு ஜீவனுள்ள தேவனை நான் நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கை அவரை சார்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் ஆயத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ராஜா. மீதியாக இருக்கிற ஒவ்வொரு நாளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீதியாக இருக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து இந்த லைவ்ல வந்து இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொன்ன காரியங்களை மனதிலே வைத்துக் கொண்டு விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்விலே நிச்சயம் மாறுதல் உண்டாகும். God bless you. ஆமென்.